ஃப்ரெண்டோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்துட்டு இருந்துட்டு போகலாம். ஃபேமிலியோட பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சேடாக. அவ்வளோ கிஸ்ஸின் இருக்குது, அதுவும் பப்ளிக்காக தான் இருந்தது, ரொம்ப இதெல்லாம் பண்ணல, அவ்வளோ வேறு எதுவும் ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்தது. இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் போல நினச்சோம். பட் செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னே அவங்க ரியலைஸ் பண்ணது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது டைரக்டர் எடுத்த படம் மாரி தெரியல, எப்பவுமே நார்மலாக வர ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, பார்க்கலாம். படம் ஓகே தான், குட் தான். அதர் கனெக்ட் வந்துட்டு பாசிபிளி சே த ஹீரோ ரிசம்பிள்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ரெட் ஃப்ளாக். லவ் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா ஜாலியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. படத்தில் கனெக்ட் நல்லா இருந்தது, பட் தென் நிறைய லவ் ஸ்டோரி நல்லா நடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த மாதிரிலாம் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி பாஸ்ட் இருக்கலாம், ஸோ அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த படம் பார்த்தோன்னே. மூவியோட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட் மூவி, சும்மா ஜாலியாக பார்க்கலாம். காம்போ ரெண்டு பேர் பேரும் நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் மாரி தெரியல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. ஓகே, பார்க்கலாம் படம். எல்லாரும் வந்து என்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸை காட்டியிருக்காங்க, அதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ப்ரெசென்ட்ல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கோ தட்ஸ் வாட் தே ரிஃப்ளெக்டட் தேர். இப்போ லைக் கரெக்டாக ஆல் த பிரச்சனை, ஈகோ கிளாஷஸ் அண்ட் ஆல், அதுதான் பேசிக்காக படம். ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஆக்டிங்ல அது தெரிஞ்சுதா இல்லை வந்து நல்லா இருந்தது? லிட்டில் பிட் பட் ஃபைன். 3 பேர் இருந்தாங்க, எந்த பேர் வந்து அவருக்கு நல்லா செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி நான் வந்துட்டு லேட்டாக தான் வந்து நான் ஒரு பேர் தான் பார்த்தேன். அப்போ லாஸ்ட் பேர் தான் பார்த்துருக்கீங்க? யா, மீரா. மியூசிக்ஸ்லாம் எப்படி போகட்டும்? விஷ்ணு விஷால் படம் ஃபுல்லாக வராரா இல்லை வந்து அப்போ கேமியோ மாதிரி வந்தாரா? ஆக்சுவலி நான் பார்த்து பாட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்தார். ஹீஸ் லைக் ஹி டிட் அ கேமியோ லைக் வேர் கதை கேட்குற மாதிரி. மிஷ்கின் சார் வர போர்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது எப்படி? யா நான் ட்ரெய்லரில் பார்த்துட்டேன் அண்ட் இட் வாஸ் தி பெஸ்ட் திங். தேங்க்யூ. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும்? 3 ஹீரோயின்ஸும் நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் ஸ்டோரி அதான் அந்த அந்த கதைக்கான ஸ்டோரி கரெக்டாக அமைஞ்சது. அந்த இல்லை அங்கங்கே வருவார், இருந்தாலும் ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அங்கங்கே தான் வரும். மிஸ்கின் இருந்தார். மிஸ்கின் சார் இருப்பார் தெரியாது, மிஸ்கின் சார் இருந்தார், சூப்பராக இருந்தது, சூப்பராக அவரும் நல்லா பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது படம். மியூசிக்லாம் எல்லாமே படத்தில் எல்லாமே அதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 10க்கு ஒரு 8 பாயிண்ட் தரேன். கண்டிப்பாக இருக்கும். இது அவர் ஃபஸ்ட்டு படம் மாரியே தெரியல, அவர் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது, அதனால் அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் பேர் தான் மஜாவாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து விட்டு போயிடுச்சு, அதனால் அதுக்காக ஃபீல் பண்ணி செகண்ட் லவ் சொல்லி லவ் பண்ணார். அதுக்கு வரையும் ஒரே பேரோட ஜாலியாக இருந்தார். ஆனால் பட் என்னென்னா லாஸ்ட்டில் ஒன்றா ஜோடியாக இருந்து இதுவானாங்க, அவ்வளோதான். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது லவ் இருந்தது, ஒரு லவ் ஒன் சைட் லவ்னு. பட் இப்போ காலேஜுக்கு போனதுக்கப்புறம் லவ் நல்லா இதுவாகிடுச்சு, அவ்வளோதான். பாட்டு 2 சாங் நல்லா சூப்பராக இருந்தது. லவ் சாங்னு சொல்லி நல்லா எப்படி சொல்கிறது, ஊட்டிக்கு கோவலமாக தெரியல, அதுக்கெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய்லாம் பண்ணி ஜாலியாக. விஷ்ணு விஷால் கொஞ்சம் சீனில் அந்த கதைக்காக வந்துட்டு அப்புறம் பார்த்தா டேரக்டாகவே ஹீரோ இருந்தது, டேரக்டாகவே ஆகி விஷ்ணு விஷாலை வச்சு படம் எடுத்துக்கிறாரு. நல்லா அவரோட கதையை எடுத்து டேரக்டாக அவர் விஷ்ணு விஷால் ஹீரோவாக போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணுறாரு? ரொம்ப கேவலமாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. விஷ்ணு விஷாலோட ஸ்டோரியே வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோரியா? நல்லா தான் இருந்துச்சு. லவ் ஸ்டோரிஸ் வந்துச்சு.
நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோயினுக்கு தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் படம். அவரோட காம்பினேஷன் எப்படி பேர் நல்லா இருக்கு. பேர் 3 ஹீரோயின்ஸ் வராங்க, 3 பேரும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக பண்ணியிருக்காங்க. ஃபன்னாக இருந்துச்சு படம், மூவிஸ் என்ஜாயபிளாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நம்ம நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துட்டோம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது நார்மலாக இந்த வினய் தாண்டி வருவாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மோர் பார்த்து 5 படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா ரிலேட்டபிளாக இருக்குது, ஜாலியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இருக்கு? ஏன்னா ஒரு சாங்கோட செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. படத்துல வந்து மியூசிக் படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, மியூசிக்கு நல்லா தான் இருக்குது, ஃபன்னாக இருக்குது. இப்போ கேட்க நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். விஷ்ணு விஷால் படம் ஃபுல்லா வராரா? இல்லை ஃபர்ஸ்ட் சும்மா சைட் கேரக்டர் தான், சைடு ரோல் தான். மற்றபடி ஃபுல்லாக ஹீரோ மட்டும்தான். ஹீரோ டைரக்டரோட டச் எந்த அளவுக்கு படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? என்னக்கா இல்லை டைரக்டரோட டச் படத்துல எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? படம் ஒரு சில இது யூனிக்காக தெரியுது நமக்கு, எந்தெந்த இடம் ஹைலைட்டாக பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்காக போகுது படம். அந்த லவ் சீன்ஸ்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லாக் ஏதாவது இருக்கா? லேக்லாம் அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல, பட் எல்லாம் டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்குது, லேக்லாம் இல்லை. என்ன மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போது பார்க்குற மாதிரி எனக்கு கேமியோ ரீச் பண்ண ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். ருத்ராவோட ஃபர்ஸ்ட் மூவி விஷ்ணு விஷால் ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரியே தெரியல, ஏதோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கண்டிப்பாக கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகும். மிஷ்கின் சார் வர சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் டக்குன்னு அவர் வந்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பார்க்கணும். யூஷுவல் லவ் ஸ்டோரி ஒன்லி, பட் இட் வாஸ் a feel good. It was a படம் போய் பாருங்க. ஓகே, உங்க லைஃப்ல ஏதாவது இந்த மாதிரி லவ் ஸ்டோரி இருந்திருக்கா? இல்ல நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி எதெல்லாம் கனெக்ட் ஆச்சு? எந்த மாதிரி ஸ்டோரினா, ஹீரோ லவ் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகிடும், அப்புறம் லவ் பண்ணுவார், அதுவும் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடும், அதனால அவர் கதை எழுதுவார். அதான் கதை. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கேஸ்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆர் வெரி கியூட் அண்ட் அடோரபிள். யார் சச் அ யங் அண்ட் குட் லுக்கிங் அண்ட் கியூட் டீம். அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரியே தெரியல. தே வேர் பேசிக்லி லிவிங் தேர் கேரக்டர்ஸ். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியில் எஸ்பெஷலி ஐடி க்ரௌட் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஷாலோவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக். அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கணும். நிறைய விஷயம் அவங்க ஷேர் பண்ணிக்கணும். பாண்டிங் லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாக்ரிஃபைஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் லவ் அண்ட் பேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த நல்லா பியூட்டிஃபுல்லாக. இதில் முக்கியமான ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, சினிமாவை ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு அதில் ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போனதே ரொம்ப அருமையாக இருந்தது. விஷ்ணு விஷால் சார் வந்து அவர் பிரதருக்காக இதை ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி, ஸ்மார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணி, அவரே அதில் கேரக்டர் பண்ணி அவர் ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மிஷ்கின் சாரோட ஒரு ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஈவன் நம்ம டிராகன்லேயும் சரி ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாரு. இதுலேயும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதில் ஒரு ஷார்ட் பை ஷார்ட் ஃபில்ம் மேக்கிங் ஒரு படம் இருக்கும், ஒரு புக் இருக்கும். அவர் வந்து இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். ஸோ அதெல்லாம் கூட அவர் ரொம்ப ரசித்து இதில் காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நான் மிஷ்கின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரை காட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ் இந்த ஃபில்ம். டைம் போனதே தெரியல. இட்ஸ் a very very neat film. ஸோ ருத்ராக்கு இது மாதிரி ஒரு லான்ச் பேட் கிடைச்சது வந்து இட்ஸ் அ பிளெஸிங். விஷ்ணு விஷால் பை அவருக்கும் சினிமாவில் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் அந்த க்ளீன் ஷேவ் லுக்கில் வந்து எனக்கு என்னமோ யங் வெர்ஷன் மேடி மாதிரி எனக்கு இதாச்சு. ஸோ லெட்ஸ் see how things progress and brothers backing இருக்குது. அதனால இட்ஸ் குட் that it's come that way. அதனால God bless the young team and I really wish that the movie does a great business. Thank you.